அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மீனம் வெஸ் ரிஷபம், மீன ராசி வெஸ் ரிஷப ராசி, திருமண வாழ்க்கை, காதல், நட்பு, இந்த ரிலேஷன்ஷிப் முறை எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் டீட்டெயிலா பார்க்கலாம். மீன ராசி என்பது நீர் ராசி, உபய ராசி. ரிஷபம் என்பது நிலம் ராசி, ஸ்திர ராசி. எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு நீர் ராசி நிலம் ராசியை ஈர்க்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சில பதிவுகள்ல நான் சொல்லியிருக்கிறேன். அதே போலதான் நிலம் ராசியா இருக்கக்கூடியவர்கள் நீர் ராசியை ஈர்ப்பார்கள். இந்த ராசிகளுக்குள்ளதான் பாத்தீங்கன்னாக்க ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படும், காதல் ஏற்படும், கல்யாணம் கூட ஆகும். ஏன்னாக்க சப்போஸ் நீங்க ஒருத்தர் இப்போ மீன ராசியா இருக்கீங்க, ஒரு ரிஷப ராசிக்காரங்களை சந்திக்கிறீங்க, அல்லது கன்னி ராசிக்காரங்களை சந்திக்கிறீங்க, மகர ராசிக்காரங்களை சந்திக்கிறீங்கன்னாக்க கல்யாணம் ஆகல வரன் பாக்குறீங்கன்னா அந்த வரன் செட் ஆயிடும். அதே போல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா பழக்கிறீங்க, சும்மா பாக்குறீங்கன்னா கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடும், அல்லது ஒரு லவ் கூட இதுல ஏற்படும் வாய்ப்பு உண்டு இவர்களுக்குள். ஏன்னா கர்மா, இந்த கர்மாவை எப்படி நீங்க கழிக்கணும், இந்த மாதிரி ஒரு விதி இருக்கு அப்படின்னாக்க இவங்களோட கல்யாணம் ஆகணும், அதுக்கப்புறம் பிரச்சனை வரணும், அதோட வாழணும் அப்படின்னு ஒரு கர்மா இருக்கும் போது நீங்க எதை நோக்கி போவீங்க? அதை நோக்கி தான் போகக்கூடிய சூழ்நிலை வரும். அவர்களோட தான் சில கர்மாக்கள் கழியும். கல்யாணம் ஆகணும், ஃப்ரெண்ட்ஷிப் வரணும், அல்லது காதல் வரணும்ன்ற கர்மா எதன் மூலம், யார் மூலம் கழியும்னாக்க நீர் ராசியா இருப்பவர்கள், மீன ராசியா இருக்கிறவங்களுக்கு ரிஷப ராசி மூலமாகவும், கன்னிராசி மூலமாகவும், மகர ராசி மூலமாகவும் கர்மா கழியும். அதே போலதான் ரிஷப ராசியா இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி கர்மா கழியும், விருச்சிக ராசி, அதே போல பாத்தீங்கன்னாக்க கடக ராசி, மீன ராசி, இந்த ராசிகளோட தான் ஒரு நட்புறவு ரிலேஷன்ஷிப்லாம் ஏற்படும். சரி, ஏற்பட்ட பின்னாடி எப்படி இருக்கு அப்படின்றது தான் இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ மீன ராசியை பொறுத்தவரை இங்க பாத்தீங்கன்னாக்க புதன் நீசம், 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் நீசம். அப்போ மீனராசியை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க நேசிப்புக்காக வாழக்கூடியவர்கள், அன்பை அதிகமா எதிர்பார்ப்பாங்க, பொசசிவா இருப்பாங்க. ரெண்டாவது, இவங்களுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே போல கொஞ்சம் டாமினேஷன் இருக்கும். குறிப்பா மீனராசி பெண்களாக இருக்காங்கன்னாக்க நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட இருப்பாங்க, எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும். அதாவது தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர்கிட்ட அது ஃபுல்ஃபில் ஆகல அப்படின்னாக்க அவங்களுக்கு சில பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கும். இன்னொரு பக்கம் மீனராசியா இருக்கிறாங்க, ரிஷபராசியை கல்யாணம் பண்றாங்கன்னாக்க அவர்களுக்கு வாழ்க்கை துணையுடைய உறவுகள், குறிப்பா மாமனார் மாமியார் அல்லது அவருடைய மூத்த சகோதரி சகோதர வகையில கூட பாத்தீங்கன்னாக்க பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அதுவுமே இந்த திருமண வாழ்க்கையில பிரிவுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் உள்ளாகக்கூடிய சூழ்நிலை. அதே போலதான் பாத்தீங்கன்னாக்க ரிஷபராசியில் இருப்பவர்கள் எப்படிப்பட்ட நடைமுறை வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள், மெட்டீரியல் லைஃப்ல ஒரு சாதாரணமா இருந்தா கூட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்காக பாடுபடக்கூடியவர்கள், அதை அச்சீவ் பண்ணவும் செய்வாங்க. குறிப்பா ஒரு லக்ஸுரியஸ் லைஃப், ஒரு செட்டில்மெண்ட், வீடு, பணம், பொருள், இந்த மாதிரி விஷயத்தை நோக்கி போகக்கூடியவர்கள். அதே போல இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தவரை உடல்நலத்துல தொந்தரவு அல்லது கடன், இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். இவங்க தன்னுடைய தாயாருக்கு இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே கொடுப்பாங்க, தாய் மேல ரொம்ப பற்று அதிகமா இருப்பாங்க. தாய்க்கு அடுத்துதான் தாரன்ற லெவல்ல கூட யோசிப்பாங்க. இது பொது பலன் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதுல விதி விலக்குகளோடு இருப்பீங்க. அந்த விதி விலக்குகள் நான் பத்தி பேசலைங்க. அதே போல மேக்சிமம் ரிஷபம்னாவே தாய்க்கு கோயில் கட்டாத குறையாக பாசம் வைத்திருப்பார்கள். அதுதான் ஒரு பொதுவான கருத்து. மேலும் அப்போ பாத்தீங்கன்னாக்க தன்னுடைய வாழ்க்கை துணிவரோட அதுவே கூட ஒரு ரொம்ப நெருக்கமாக போக முடியாததுக்கு ஒரு காரணமாகும். இப்போ மொத்தத்துல மீனராசியில பிறந்தவங்களும் தன்னுடைய வாழ்க்கை துணிவரை டாமினேட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதே போல ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களும் தன்னுடைய தாய்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு, தன்னுடைய சகோதரி மூத்த சகோதரிக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுத்துட்டு வாழ்க்கை துணிவருக்கான இம்பார்ட்டன்ஸை குறைப்பாங்க. அது இவங்களால ஏத்துக்கவே முடியாது. சோ இந்த ரெண்டு மென்டாலிட்டியும் சேரும் போது என்ன ஆகுதுன்னாக்க அதுதான் பிரச்சனையை உருவாக்குது அப்படின்றத நான் சொல்ல வரேன். இப்போ நம்ம இதுல நிறைய மாடிஃபை பண்ணிக்கிட்டுன்னு வச்சுக்க, நம்மளுடைய பர்சனல் கேரக்டரை, நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையை மாடிஃபை பண்ணிக்கிட்டாக இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். ரெண்டு பேரும் ஒற்றுமையாவே வாழலாம், கர்மாவும் கழிஞ்ச மாதிரி இருக்கும், ஒற்றுமையாவும் வாழலாம். என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, அதாவது மீனராசியை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணிவர் என்னதான் செஞ்சாலையும், எவ்வளவுதான் போராடி அவருக்காகவே வாழ்ந்தாலையும் அதுல ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிப்பாங்க, அல்லது இன்னும் கொடுக்கல இல்லாத நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. எது வாங்கி கொடுக்கலையோ அதை நினைச்சு கவலைப்படுவாங்க. அதே போல ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். வாழ்க்கை துணைவரோட டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியாது, வேலையிலேயே அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க.
வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அதிக நேரம் இருக்கிறது, அல்லது வேலைக்காக தொழிலுக்காக வாழ்க்கை துறையோரை விட்டு வெளியில போய் வாழ்றது, தனித்து வாழ்றது, இந்த மாதிரியான சூழ்நிலைகளும் இருக்கும். ஏதோ ஒரு அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு கமிட்மெண்ட்ஸ் வந்துடும். அந்த கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக போராடிட்டு இருப்பாங்க ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும். அப்போ வாழ்க்கை துணையோட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறது இல்லை. அப்போ மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒன்னாவே கூட்டு குடும்பமா இருக்கிறாங்கன்னா கூட தன்னுடைய தாயாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தாயார் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு பேசுறதுனாலையும் சில பிரச்சனைகள் குடும்பத்துல ஏற்படும். அதே போல இவங்க பிரிந்து இருக்கிறாங்க, தனித்து இருக்கிறாங்க அப்படின்னா கூட தாயார் மூலமா ஏதோ ஒரு சில பிரச்சனைகளும் இவருக்கு வரும். அது ஆனா இவங்களுக்கு தெரியாது. அதே போல ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு நிறைய கொடுத்து உதவணும், அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அதே போல மீனராசியை பொறுத்தவரையிலும் சில நேரங்கள்ல வந்து அதை விரும்புறதில்ல, எல்லாருக்கும் கொடுத்து உதவிட்டு ஏமாறக்கூடாது நீங்க அப்படின்ட்டு ஒரு அட்வைஸும் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதை வந்து தவறாகவும் எடுத்துக்குவாங்க. இதுவும் சரிதான், இவங்க கொடுத்து உதவுறதும் சரிதான். ஆனா யாருக்கு கொடுத்து உதவணும்ன்றதுதான் இங்க முக்கியம். அப்படி ஏமாற்றங்களை சந்திப்பாங்க ரிஷபராசியை பொறுத்தவரையிலும். கொடுத்து உதவிட்டு அதுக்கப்புறம் ஏமாற்றங்களை சந்திக்கிறது, அதனால மீன ராசிக்காரங்களுக்கு அது கொஞ்சம் பிடிக்காது. ஸோ அதனால வந்து நமக்கு நம்ம வாழ்க்கையை பார்க்கலாம் அப்படின்ற கான்செப்ட்ல போறதுனால ரெண்டு பேருடைய மென்டாலிட்டியும் அந்த இடத்துல கான்ட்ரவர்சியல் ஆகுது. அதை மாத்திக்கொள்ளும் போது இது பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு குறையும், அதுவும் முக்கியமானது. மேலும் மீனராசியை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க குறிப்பா ரிஷபராசியோட ஒரு காதல் ஏற்படுது அப்படின்னாக்க அந்த காதல் வந்து சக்சஸ் ஆயிடுது. அதே போலதான் ரிஷபராசிக்காரங்க மீனராசியோட ஒரு காதல் ஏற்படுதுன்னா அந்த காதல் சக்சஸ் ஆயிடும். கல்யாணம் ஆன பின்னாடி பாத்தீங்கன்னாக்க மற்ற விஷயங்கள்லாம் பார்க்காம கல்யாணம் பண்ணும் போது அவங்களுக்கு தான் பிரச்சனைகள் வருவது. அதுவும் யார் வந்து இதுல பிரிஞ்சிடறாங்க அப்படின்னாக்க ஜாதக பொருத்தம்னு ஒண்ணு இருக்கு, கட்ட பொருத்தம்னு ஒண்ணு இருக்கு. இந்த ராகு கேது தோஷம் அல்லது செவ்வாய் தோஷம் இருக்குன்னா கூட விதி விலக்கு இருக்கும் எப்படியாவது ஒண்ணு பாத்தீங்கன்னாக்க. உதாரணமா மீன ராசிலே கேது இருக்கு, 7ஆம் இடத்துல ராகு இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்க செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னாக்க ஆட்சி வீட்டிலேயே இருக்கு அல்லது நட்பு வீட்டுல இருக்குன்னா அதெல்லாம் விதி விலக்குகள் தான். அப்படிப்பட்ட விதி விலக்குகள் இருக்கணும். கலஸ்திர தோஷத்தை பொறுத்தவரை விதி விலக்கே இருக்காது. அப்படி இருந்துச்சுனாக்க கலஸ்திர தோஷம் அல்லது தார தோஷம், உதாரணமா பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் கேது, செவ்வாய் சனி, செவ்வாய் சுக்கிரன்லாம் இணைஞ்சு 7ஆம் இடம், 2ஆம் இடம், 5ஆம் இடம் இந்த பாவகங்களில் இருக்கு, 12ஆம் பாவகத்தில் இருக்கு அப்படின்னாக்க இதெல்லாம் ஒரு தாரதோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அதே போல லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி வக்ரம் பெற்று 7ஆம் இடத்துக்கு அசுப பார்வைகள், சனி செவ்வாயோட பார்வை இருக்கு அல்லது ராகுக்கு அங்க தொடர்பு கொண்டிருக்காங்க அப்படின்னாக்க அது கலஸ்திர தோஷம். இப்படி கலஸ்திர தோஷம் உள்ளவர்கள் ரெண்டு பேருமே இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ரெண்டு பேருடைய ஜாதகத்துல கலஸ்திர தோஷம் இருக்குன்னாக இந்த மாதிரியான ஏழரிச்சனி போன்ற காலகட்டத்துல தான் பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போ என்ன செய்யணும்? இப்ப பாத்தீங்கன்னாக்க தசாபுக்தி பலன்களையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். தசாபுக்தி பலன்களும் சரியில்லை அப்படின்னாக்க ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்து டிவோர்ஸ் போன்ற இதுக்கெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். சப்போஸ் தசாபுக்தி நல்லா இருக்கு ஆனா கலஸ்திர தோஷம் இருக்கு அப்படின்னாக்க பிரிந்து இருக்கக்கூடிய நிலைமை இருக்கும். கருத்து வேறுபாடோட பிரிஞ்சு இருக்கணும், அல்லது ஒன்னாவே ஒரே வீட்டுல இருந்தா கூட சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அல்லது பேசாம தனித்தனியா இருக்கணும். தசாபுக்தி ஆனா நல்லா இருக்கு ஆனா முழுமையா பிரியல, அல்லது யாரோ ஒருத்தருக்கு கலஸ்திர தோஷம் இருக்கு ஒருத்தருக்கு இல்ல, தற்காலிகமாக பிரிந்து இருக்கக்கூடிய நிலைமை தான் ஒருத்தருக்கு இருக்குன்னாக அவர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் கருத்து வேறுபாடோடய வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த டியூரேஷன் வரல எந்த முடிவும் எடுக்காம, குறிப்பா அந்த ஏழரிச்சனி முடியக்கூடிய காலகட்டம் வரலுமோ விதமான பெரிய முடிவுகளும் எடுக்காம, வழக்குக்கு போகாம அல்லது போலீஸ் கேஸ் கோர்ட்டு அது மாதிரி போகாம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த உறவை மீண்டும் புதுப்பிக்க வைக்கும், மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் வழி செய்யும். ஆனா இதுக்கு வந்து எது தடையா இருக்கும் அப்படின்னா சுத்தி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள்லாம் கொம்பு சீவி விட்டுட்டே இருப்பாங்க. ரெண்டு பக்கமே கொம்பு சீவி விடுவாங்க. உங்ககிட்ட அவரே பேசல, வந்து பார்க்கல, அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் வந்து போய் பேசணும் பார்க்கணும் அப்படின்னு கொம்பு சீவி விடுவாங்க. அதன் மூலம் என்ன ஆகும்னாக்க ஏதாவது ஒரு கேஸை போட்டல, இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்கிறது அப்படின்ட்டு ஒன்று கேஸை போட்டு பிரிஞ்சிடலாம் அப்படின்னு அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்படும். அதுதான் முக்கியமான விஷயம் சொல்ல வரேன். இதனால பிள்ளைகள் இருந்தாக்க பிள்ளைகள் பாதிக்கப்படுது. ஸோ இந்த வகையில பார்க்கும்போது இந்த தோஷங்கள் இல்லாம மேக்சிமம் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க ரிஷபராசியாக இருக்கட்டும் மீனராசியே ரெண்டு பேருடைய ஜாதகத்திலையும் தோஷமே இல்லாம கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னாக்க இந்த நேரத்தில் ஏழரிச்சனி இருக்கிறதுனால கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நிறைய வந்துட்டு தான் இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கும். பட் ஆனா பிரிய மாட்டாங்க. அப்படியே பிரிந்து தனித்திருந்தா கூட மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால பொறுமையாக இருக்கணும். அந்த காலகட்டத்தை இறை வழிபாட்டோட பொறுமையாக கடக்கிறது தான் நல்லது. அல்லது தோஷங்களோடு இருந்து நேரமும் சரியில்லை, தசாபுக்தியும் சரியில்லைன்னாக அவர்கள் பிரிந்திருப்பார்கள்.
அவர்கள் பிரியக்கூடிய வாய்ப்பு தான். அவர்களுக்கு இருதாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்புன்னா அவங்க தான் கேஸு வழக்கு அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதுல பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அது கர்மா. அந்த கர்மாவை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அப்போ ரிஷபராசியும் மீனராசியும் ஜென்ரலா கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னாக்க, நான் சொன்ன மாதிரி லவ் பண்ணலாம், என்ன அது செட் ஆகும். அதே போல நட்பு வரும், எல்லாமே வரும். வரன் பாக்குறீங்கன்னா கூட ரிஷபராசிக்காரங்க சப்போஸ் மீனராசிக்காரங்க பாக்குறீங்கன்னாக்க டக்குன்னு செட் ஆயிடும், கல்யாணம் வரலும் போயிடும். கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னாக்க, 2 பேருடைய ஜாதகத்தையும் டீப்பா ஆய்வு பண்றதுதான். அதாவது கலஸ்தர தோஷம் ஏதாவது இருக்கா, தசாபுக்திகள் ஏக தசா நடக்குதா, கரெக்டா மேட்சிங்கா, அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா பிரச்சனை கிடையாது. கல்யாணம் ஆன பின்னாடி எல்லாம் பிரிய மாட்டாங்க. ஒரு 7 வருஷத்தை கடந்துட்டாவே பாத்தீங்கன்னாக்க மேரேஜ் லைஃப்ல பெருசா பிரிவு வராது. அந்த 7 வருஷத்துக்குள்ளதான் பாத்தீங்கன்னா ரிஷபமும் மீனமும் கல்யாணம் பண்றாங்கன்னா நிறைய பேர் பிரியுது. அப்போ அதுல ஏன் பிரியுறாங்க அப்படின்னாக்க, மேக்சிமம் குறிப்பா அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் தான். இதுல குறிப்பா பாத்தீங்கன்னாக்க தோஷங்கள் யாருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டுனாக்க, எப்பயுமே உபயராசிக்கு அதிக வாய்ப்பு உண்டு. மீனராசியில பிறந்தவர்களுக்கு ஜாதகப்படி ஏதாவது ஒரு தோஷம், குறிப்பா கலசர தோஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். அதே போல ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு பொறுத்த வாழ்க்கை துணை விட்டு விலகணும், பிரிஞ்சு போயிடணும்னு பெருசா நினைக்கிறது இல்ல. ஒரு 90% வாழ்க்கை துணை விட்டுடணும்னு நினைக்கவே மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட சேர்ந்து வாழணும்னு நினைப்பாங்க. ஆனாலும் மீனராசியில பிறந்தவங்களும் அப்படிதான். சில பேர், எல்லாரும் அப்படியே சொல்ல முடியாது, சில பேர் மீனராசியில பிறந்தவங்களும் தன்னுடைய வாழ்க்கை துணையோட வாழணும்னு தான் நினைப்பாங்க. பட் விதிப்படி இந்த தாரதோஷமோ கலசர தோஷமோ இருக்குன்னாக அதுதான் அவங்களுக்கு பிரேக்கப் பண்றதே, அதுதான் உடைச்சு அவங்களை பிரிச்சு வைக்கிறது. இந்த மாதிரி இந்த கெட்ட நேரத்துல எந்த விதமான பெரிய முடிவுகளும் எடுக்காம பொறுமை காக்குறது, சற்று பிரிந்திருந்தா கூட அன்போடு பிரிந்திருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். மொத்தத்துல மீனராசி ரிஷபராசி மேரேஜ் பண்ணலாம்னா தாராளமா பண்ணலாம், பொருத்தம் இருக்கும், கர்மா கலியும். ஆனாலும் கலஸ்தர தோஷமும் தாரதோஷமும் இல்லைனாக கண்டிப்பா பண்ணலாம், அது நல்லாவே இருக்கும் லைஃப். ரிஷபராசி நண்பர்களை பொறுத்தவரையிலும் தன்னுடைய தாய்க்கு கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸை தன்னுடைய வாழ்க்கை துணைவருக்கும் நிறையவே கொடுக்கணும். அவங்களுக்காக என்னதான் வேலையில் நம்ம சம்பாதிச்சு பெரியாளா இருந்தா கூட அவங்க நம்ம கிட்ட எந்த அன்பை எதிர்பார்க்கக்கூடியவர்கள். அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் பொசசிவா அன்பா இருக்கிறது நன்மை. அதே போல மீனராசி நண்பர்கள் எதை செய்தாலும் அதுல ஒரு குறை கண்டுபிடிக்காம எது கிடைக்குதோ அதை சந்தோஷமா ஏத்துக்கிறது நல்லது. அதே போல யாரையும் டாமினேட் பண்ணாம நமக்கே அப்படின்னு ஒரு ஓவர் பொசசிவா இல்லாம கொஞ்சம் லிபரலாவும் இருக்கிறது 2 பேருக்குமே நல்லது. இது மாதிரி விட்டு கொடுத்து வாழும்போது வாழ்க்கையில பெரிய தொந்தரவுகள்லாம் இருக்கிறது இல்ல, கொஞ்சம் ஆவரேஜா போயிடும் லைஃப், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதற்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்க, பொதுவான பரிகாரமாக சொல்லும் போது 2 பேருமே பாத்தீங்கன்னாக்க இணைந்து திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வரலாம். பேசிக்கிட்டே போகாம இறைவன் நினைப்பிலேயே போயிட்டு வந்தீங்கன்னாக்க கிரிவலம் கம்ப்ளீட் பண்ணும்போது கூட ஒரு ஒற்றுமை ஏற்படும். அங்க கிரிவலம் போகும்போது பாத்தீங்கன்னாக்க இருக்கக்கூடிய 8 அஷ்டலிங்கங்கள் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் அந்த அஷ்டலிங்கம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த சிவபெருமான் அந்த மலையை பார்த்து, திருவண்ணாமலையை பார்த்து தரிசிச்சுட்டு வணங்கிட்டு போய்கிட்டே சுத்திக்கிட்டே வாங்க. 14 கிலோமீட்டர் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே போல குலதெய்வ வழிபாடு, உங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யறீங்க, பொங்கல் வச்சு வழிபாடு செய்யறீங்க அப்படின்னாலையும் உங்க குடும்ப வாழ்க்கையில பிரிவு வராது. பிரிஞ்சிருந்தா கூட சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.